ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என் பேர் சிவா. நான் நிறையா ட்ராவல் வீடியோஸ்லாம் போடுவேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது ஏற்காடில் இருக்கேன். இது என்னோடய 2வது நாள். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்காடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது எத்தனாவது வீடியோவாக வரும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் நேற்று ஃபுல்லாக நிறையா பிளேஸ்க்கு போயிட்டு சுற்றி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி எடிட் பண்ணி போட போகிறேன் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6:40 கிட்ட ஆகுது. பயங்கரமான குளிர், நைட்டும் செம குளிர், சரியாக தூங்க கூட இல்லை. அப்படி இருந்தும் நான் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னா, ஏற்காட்டில் மொத்தமாகவே ஒரு 6-7 பிளேஸ் தாங்க இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் பயங்கரமான க்ரௌடு. சரி, இந்த டைமில் எழுந்து கிளம்பி போனால் வச்சு க்ரௌடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் போயிட்டுருக்கேன். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, மஞ்சக்குட்டை அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிற ரூட் பார்த்திங்கன்னா 2 சைடும் பெரிய பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. இதுக்கு நடுவில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஏற்காட்டில் ஹைலைட்டான விஷயமே இந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னாலும் பைக் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ஒரு பிளேஸாவது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஏற்காட்டில் பெருசாக எதுவும் இல்லை. ஒரே வியூவை தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் யாராச்சும் ஏற்காடு வரீங்க அப்படின்னா கரடியூர் வியூ பாயிண்ட் அண்ட் பக்கோடா வியூ பாயிண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி அந்த லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட், சில்ட்ரன் சீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மொக்கையாக இருக்கும். உங்களுக்கு தான் தேவையில்லாத டைம் வேஸ்ட் அண்ட் மணி வேஸ்ட். அதுபோக ஏற்காட்டில் வேறு எங்கே போகலாம் அப்படின்னா, கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் வரும்போது வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. ஏன்னா நான் நேற்று போகும்போது வாட்டர் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அந்த ஒரு பிளேஸ் வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏற்காடோட ஹைலைட்டே இந்த ஒரு கிளைமேட் தாங்க. செம்ம சில்லுன்னு இருக்குது. இந்த டைம்லேயே இப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டிசம்பர், ஜனவரி டைமில் வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொதுவாக நிறைய பேர் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு சம்மர் டைமில் வருவாங்க. அதாவது ஏப்ரல், மே, ஜூன் அந்த டைமில் வருவாங்க. பட் எனக்கு அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஹில் ஸ்டேஷனோட பீக்கான கிளைமேட் எப்படி இருக்குன்னு நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அது கண்டிப்பாக டிசம்பர், ஜனவரி மந்தில் தான் இருக்கும். அடுத்த தடவை நான் ஏற்காடு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக டிசம்பர் இல்லைன்னா ஜனவரி டைமில் தான் நான் வருவேன். அந்த ஒரு வியூ பாயிண்ட் போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு ஏரி இருக்குது. ஸோ அந்த சைடு தாய்க்கிழவி பாட்டு ஓடிட்டு இருக்குது. காப்பிரைட் வராமல் இருந்தால் சரி. செம்ம குளிருங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு லேக் இருக்குது. சின்ன லேக் தான், பட் இதோட நேம் பார்த்திங்கன்னா பெரிய ஏரின்னு போட்டிருக்கு மேப்ஸில். ஓகே, நான் அந்த ஏரியிலேருந்து கிளம்பிட்டேன். கரெக்டாக சன்ரைஸ் வேறு ஆச்சு. செம்ம சினிமேட்டிக்காக இருந்துச்சு ட்ரோன் ஷாட்டு. ஸ்கை பார்த்திங்கன்னா செம்ம கலராக இருந்துச்சு. ஒரு சைடு ஃபுல்லாக ஆரஞ்சு, ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளூ. சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் அந்த வியூ பாயிண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போனாலும் இதே வியூ தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 500 மீட்டர் தான் வருது அந்த ஏரியிலேருந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே ஏறி போயிட்டுருக்கு. சரி, நான் கூட ஒரிஜினலோட மாடுன்னு நினச்சேங்க. அது இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க. நான் கூட ஒரிஜினலாக காட்டெருமை நிற்குதுன்னு நினச்சேன். வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. I got a piece of my heart that's covered in gold. You know I'm one of a kind, or so I've been told. No matter where we go, I know we're gonna make it. No matter where we go, I know we're not alone. We face it all 'cause now we know that we can take it. We face it all 'cause we go big or we go home. Dance like you made it and you found it all. This is paradise. Dance like you made it and you found it all. This is paradise.
ஓகே, இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த பிளேஸும் வேறு லெவலுங்க. ஆனால் நீங்கள் வரீங்கன்னா இந்த டைமில் வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி க்ரௌட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். செம்ம வியூ, அப்படியே வேறு லெவலில் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு தெரில. ஏன்னா அந்த சன்ரைஸ் ஆன சைடு பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக ஃபாகு, அதனால் அந்த ஹில்லுலாம் எந்த அளவுக்கு கவர் ஆச்சு அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.